properties நம்ம இங்க பார்க்க போறோம். The properties of indifference curve. Indifference curve slopes downward to the right. என்ன காரணம்னா உங்கள்ட்ட ஸ்கேட்ஸ் குட்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அதை அடையிறதுக்காக plenty of goods எது இருக்கோ அதை நீங்க sacrifice பண்றது ஜாஸ்தி இருக்கும். sacrifice பண்ண பிறகு the available goods will be reduced. அதுக்கப்புறம் நீங்க sacrifice பண்றது குறைஞ்சிரும். இந்த previous lectureல கேட்டது அதோட ரீசன் தான் இது. IC slopes downward to the right. இந்த மாதிரி தான் நமக்கு டவுன் ஆகுது. இது காரணங்கள் we have seen already. Indifference curve not touch the axis. Indifference curve இந்த மாதிரி நம்ம வரைய முடியாது. This is not possible. ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கு கம்மியா இருக்கு, கம்மியா இருக்கிறத அடையிறதுக்காக அதிகமா இருக்கிறத விட்டு கொடுக்கறது ரெடியா இருக்கிறீங்க. ஒரு ஐட்டம் சுத்தமா இல்லை அப்படிங்கிறது இங்க கான்செப்ட் இல்லை. அதே சமயத்தில் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் விடுவேன் அப்படிங்கிறதும் கான்செப்ட் கிடையாது. என்கிட்ட இருக்கிற ஃபுட் அண்ட் க்ளோத்திங் பார்த்தோம், ஃபுல் க்ளோத்திங் கொடுத்துறேன் அப்படிங்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ ஜீரோ க்ளோத்திங் நாட் பாசிபிள், ஜீரோ ஃபுட் நாட் பாசிபிள். அதனால ஆக்சிஸை டச் பண்ணாது. ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி. ஐசிஸ் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் ஆர் கான்வெக்ஸ் டு ஆரிஜின். ஆரிஜின்ல கான்வெக்ஸா தான் இருக்கும், இப்படி தான் இருக்க முடியும். It should be this way. This is the origin. It should be convex to the origin. இந்த சைடில் பல்ஜ் ஆயிருக்கணும். அது வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி. இந்த தேர்ட் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட் ஆர் பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட். இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. இதுவும் ரியல் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடக்க வாய்ப்பு இல்லை, இதுவும் ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடக்க வாய்ப்புகள் இல்லை. எனிவேர் பிட்வீன் தீஸ் டூ தான் இருக்க முடியும், விச் இஸ் ஆல் இம்பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட். அதனால தான் இது கான்வெக்ஸ் டு தி ஆரிஜினா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சுன்னு எடுத்துக்கலாம். 5 ஆப்பிள்ஸ் இருக்கு, ஆரஞ்சு வந்து 1 இருக்கு. நீங்க 4 ஆப்பிள் பை இன்க்ரீசிங் 1 ஆரஞ்சு. ஒரு ஆரஞ்சு வாங்கிட்டு ஒரு ஆப்பிள் கொடுக்குறீங்க. 3 2 2 சரி 3 3 2 4 1 5. ஒரு ஆப்பிள் வாங்குறதுக்கு ஒரு ஆரஞ்சு, சரி ஒரு ஆரஞ்சு வாங்குறதுக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்குறீங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் கான்ஸ்டன்டா இருக்கு. ஏன்னா the feel what you get because of consuming apple and orange will be same, substitute, perfect substitute. இதுவோ அதுவோ, இதை யூஸ் பண்ணாலும் அதே சந்தோஷம் தான், அதை யூஸ் பண்ணாலும் அதே சந்தோஷம் தான் அப்படிங்கிறது தான் பர்ஃபெக்ட் சப்ஸ்டிடியூட். எம்ஆர்எஸ் ஆல்வேஸ் பீயிங் 1. இப்படி இருக்குமான பிராக்டிக்கல் லைஃப்ல இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி இருந்திருந்தால் அந்த ஐசி எப்படி இருக்கும்னு சொன்னால், the IC could be 1 2 3 4 5 1 2 3 4 5 0. ஆப்பிள் அண்ட் ஆரஞ்சு. ஆப்பிள் 5, ஆரஞ்சு வந்து 1. இது 4, இது 2, இது 3, இதுவும் 3, இது 2, இது 4, இது 1, இது 5. ஓகே, ஸோ எப்படி இருக்கு லைன்? உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இட் ஷுட் நாட் டச் தி ஆக்சிஸ். ஓகே, 5 1 4 2 3 3 அப்படி இருக்கலாம். இல்லைன்னா 10 1 9 2 அப்படி கூட இருக்கலாம். அப்போ உங்களுக்கு லைன் வந்து ஹையர் எண்டில் இருக்கும். ஐசி 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 1. இதுக்கு பதிலாக 3 1 2 2 அப்படி கூட கம்மியாக இருக்கலாம். அப்போ ஐசி வில் பி லோவர். ஓகே, ஸோ ஐசி. ஸோ ஐசி கர்வ் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக இருக்க முடியும். Not convex to the origin will be possible if there is perfect substitute, which is not practically possible. அதனால இது பாசிபிள் இல்லை, இது பாசிபிள் இல்லை. அதே மாதிரி பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்டாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, பர்ஃபெக்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா AO. இது பதிலாக நீங்க எப்படி வச்சுக்கலாம், டீ அண்ட் சுகர். 1 cup of tea needs 1 cup of sugar. 2 cup of tea needs 2 cup of sugar. 3 cups na 3 இப்படிதான் வேணும். இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து perfect complement. If you draw this in the graph, how this will appear? How this will appear? Tea and sugar. 1 2
3 4 5 1 2 3 4 5 இதை நீங்க பிளாட் பண்ணும்போது டீயும் ஒன்று வேணும் சுகரும் ஒன்று வேணும். டீ 2 கப்புனா சுகரும் 2 கப், அதாவது இங்க ஒரு டாட் இங்க ஒரு டாட் வந்துருது பாருங்க. Then 3 3 4 4, this will be having the L shape diagram. L shape or higher L or L. இது indifference curve normal, இது indifference curve better, this is indifference curve lower. Perfect substitute ஆக இருந்தால் straight line ஆ இருக்கும், imperfect perfect complements ஆ இருந்தால் L shapeல இருக்கும். Practical lifeல இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது, imperfect substitute தான் இருக்க முடியும். imperfect substitute ஆக இருந்தால் எப்படி இருக்கும்னா anywhere between these two, அதாவது இப்படி இருக்காது இப்படி இருக்காது, அப்படின்னா இதுக்கு இடையில தான் இருக்க முடியும். that will be in between these two. இந்த ரெண்டு சிச்சுவேஷன்லயும் நடுவுல தான் இருக்க முடியும். இதுவும் இருக்க முடியாது இதுவும் இருக்க முடியாதுன்னா இதுக்கு நடுவுல பிளாட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஃப் எப்படி வந்துருது ஆட்டோமேட்டிக்கா மிட் பாயிண்ட் it will be a curve like where convex to the origin. எப்படி வந்தது பாருங்க ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்தது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நீங்க டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் வர முடியும். that's why it becomes convex to the origin, which is the third property of indifference curve. Fourth property of indifference curve, the indifference curves will not intersect any time. okay, இது ஒரு கர்வ் இருக்கு இது ஒரு கர்வ் இருக்கு. this curve is better than this curve அப்படினு சொல்லிட்டாங்க. அப்படினா இப்படி வருமா அப்படினா இந்த கர்வ் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இந்த கர்வ காட்டிலும் பெட்டர்னு சொன்னாக்க அது எப்படி இன்டர்செக்ட் ஆகும்? இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் ரெண்டு கர்வும் ஒரே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கிற லெவல்னு அர்த்தம். இது லெசர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். no, it is not possible at all. so the intersection also not possible. then the last one is higher IC will be always having more satisfaction than the lower IC. ரெண்டு IC இருக்கு அப்படினா this will be higher IC, this will be the lower IC. 1 and 2, this will be better than this one. These are the properties we have for the indifference curve.